ருத்ரா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? தாத்தா, நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. வருண், மைரா, நீங்க 2 பேரும் ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? தாத்தா, நீங்க 2 பேரும் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மைரா, நாங்க 2 பேரும் டெலிபதி மூலமா ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ருத்ரா, எங்க பக்கத்து வீட்டுல புதுசா ஒரு பையன் வந்திருக்கான். ருத்ரா, அவன் தான் விஷயமே இல்லாம என்ன ரொம்ப அடிச்சிட்டான். நான் அமைதியா இங்க வந்துட்டு இருந்தேன்னா திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் அப்பவே இவன் கிட்ட சொன்னேன், வருண் அடி அவனை நல்லா அடின்னு சொன்னேன். ஆனா இந்த பயந்தாங்கோலி தான் அடி வாங்கிட்டே இருந்தான். என்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதனால நான் அந்த பையனை என்னோட மேஜிக்க வச்சு அப்படியே ஒரு பஞ்ச் விட்டேன். இதே மாதிரி தான் மைரா என்ன அங்கேயும் அடிச்சான். முதல் கண்ணை அவன் காயப்படுத்தினான், 2வது கண்ணை மைரா காயப்படுத்தினான். தாத்தா, ஏதாவது ஒரு மேஜிக் சொல்லுங்கல்ல. என்னோட பாடி ஃபிட்டா இருக்கணும், நான் மஸ்குலரா இருக்கணும். யாராவது என்ன தாக்குனாங்கன்னா அட்லீஸ்ட் என் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காகவாவது நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல தாத்தா. அந்த மாதிரி மேஜிக் இருக்கா? இருக்கு வருண், அந்த மேஜிக்கை நான் உனக்கு சொல்லித்தரேன். ஆனா நீ இதை உன்னோட செல்ஃப் டிஃபென்ஸுக்காகத்தான் யூஸ் பண்ணிக்கணும், சண்டைக்காக யூஸ் பண்ணக்கூடாது. ப்ராமிஸா? கண்டிப்பா தாத்தா, ப்ராமிஸ். நீங்க மந்திரத்தை சொல்லுங்க ப்ளீஸ். புது மேஜிக்கா? இபைஸ்கா ஜிபைஸ்கா பாடி ஸ்ட்ரென்த். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இதுக்கப்புறம் நானும் என் மஸ்குலர் பாடியை ரெடி பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் என் லுக்க பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. இது ரொம்ப சிம்பிளான மந்திரம். அபேஸ்கா சபேஸ்கா பாடியோ பலூனோ சக்கும். தாத்தா பலூனோன்னு சொல்லலையே. பலூனுக்கான அர்த்தம் பலூன் ஆச்சே. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகல. என்ன இது? தாத்தா, நான் மேஜிக்க மாத்தி சொல்லிட்டேன். நான் பலூன் ஆயிட்டேன். இங்க பாருங்க தாத்தா, நான் பலூன் ஆயிட்டேன். ரங்கிலா, நீ எதுக்கு மறைஞ்சிருந்து மந்திரத்தை தப்பா கத்துக்கிற? தாத்தா, இன்னைக்கு எனக்கு சான்ஸ் கொடுங்க. நான் ரங்கிலாவை கீழே இறக்கி விடுறேன். மயிரா, என் உடம்புல இருந்து காத்த எடுக்கிறியா இல்ல என் உயிரை எடுத்து விடுறியா? நான் எப்படி அடி வாங்குறேன்னு பாரு. நல்லது பண்ணா உன்னதான் பணம். வாங்கின பொருளுக்கு பணம் கொடுத்துட்டு பாப்பா, என்ன பண்ற நீ? என்னோட பேரு ராம்போ ப்ரோன் பிரேக். நான் மாஸ்டர் ஷூ மியூசிஷியனோட ஸ்டூடெண்ட். எங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நாங்க இப்படிதான் எடுத்துக்குவோம். நான் என்னோட பாஸ் மியூசிஷியனுக்காக திங்ஸ் வாங்கிட்டு போறேன். என்கிட்ட பணம்லாம் கிடையாது. அவருக்கு ஏதாவது தேவைப்பட்டா இப்படிதான் எடுத்துக்குவாரு. அப்படியா? உன்னோட மாஸ்டர் என்ன ராஜாவா? நீ எப்படி பணம் தராம போறன்னு நானும் இப்ப பாக்குறேன். உன்னோட கோலை நீயே வச்சுக்க. யாராவது உன்னை தடுத்து நிறுத்துங்க. பணம் தராம பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறோம். இன்னைக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் கிடைச்சிருக்கு. சிங்கிலி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்னைக்கு இந்த பொருட்கள்லாம் பார்த்தா பாஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உன்கிட்ட எல்லாமே ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் இருக்கு. அதை என்கிட்ட கொடு. ருத்ரா, ருத்ரா, கொஞ்சம் சீக்கிரமா மார்க்கெட்டுக்கு கிளம்பி வா. ஒரு பையன் மார்க்கெட்ல ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கான். அதை இப்படி கொடுத்துட்டு போ. நீ சன்செட்டுக்கு என்ன புதுசா? நான் சாதாரணமா காரணம் இல்லாம சண்டை போட மாட்டேன். அதனால நான் பாசமா சொல்றேன், ஒழுங்கா உங்க பொருட்களுக்கு பணம் கொடு, இல்ல பொருட்களை திருப்பி கொடுத்துரு. நான் என் பொருட்களை திரும்ப தரமாட்டேன். என்னோட பொருளை கேக்குறியே, நீ யாரு?
நான் சன்சிட்டியோட பெரிய மெஜிஷியன் ஜெய்சிங் சௌஹானோட கிராண்ட்சன் ருத்ரா. நீ யாரா இருந்தாலும் சரி, உன்னோட ஆர்டர்லாம் என்கிட்ட பழிக்காது. எனக்கு எது சரின்னு தோணுதோ அதை தான் நான் செய்வேன். உன்னால முடிஞ்சா என் பொருளை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு பார்க்கலாம். நிறுத்து. நீ என்ன மேஜிக் பண்ண போறியா? எனக்கு மேஜிக் எல்லாம் தெரியாது. இப்பதான் நான் பாஸ் கிட்ட கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்கிட்ட மோதணும்னு நினைச்சா கையால மோதலாம். வா. நல்லா இருக்கே. நீ எங்க கிட்ட ஆர்டர் பண்ணுவியா? ஃபைட் பண்ணலாம்னு சொல்ற, ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிற. உன்னோட சைஸ பாரு, அப்படியே ருத்ராவோட சைஸ பாரு. இப்படி சண்டை போட்டா இது சரிசமமான ஃபைட்டா? அப்படின்னு பார்த்தா மேஜிக்கும் சரிசமமான ஃபைட் இல்ல தானே? உனக்கு மேஜிக் தெரியும், எனக்கு தெரியாது. மேஜிக்ல என்ன மாதிரி உடம்ப வளர்த்து என் கூட மோது. ருத்ரா, இவன் சண்டை போடணும்னு ரொம்ப ஆசைப்படுறானே. இவனை போல மாதிரி நீயும் சண்டை போடு, அப்பதான் அது சரிசமமான ஃபைட். நான் சண்டை போடணும்னு நினைக்கல, ஆனா நீ சண்டை போடணும்னு நினைக்கிறியே. சரி, ஓகே. பாய்ஸ்கா பாடி ஸ்ட்ரென்த். அகடம் பகடம் பக்கடி கஜாலா ஜாது மாது ஏசா. என்ன ஆச்சு? எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க? பொருட்கள்லாம் எங்க? போங்க பாஸ், நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். அந்த ருத்ரா என்ன பேப்பர் மாதிரி நல்ல காசுக்கு தூக்கி எரிஞ்சிட்டான் பாஸ். அதனால உங்களுக்கு வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் அங்கேயே போட்டுட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் பாஸ். இந்த ருத்ரா யாரு? அந்த ருத்ரா சன்சிட்டியோட பெரிய மெஜிஷியன் ஜெய்சிங் சௌகானோட பேரன். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஷூ மெஜிஷியனோட ஸ்டூடெண்ட்டையே அடிச்சிருப்பான். இதுக்கப்புறம் அந்த சன்சிட்டில இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஷூ மெஜிஷியனோட ஷூஸ் என்ன பண்ண போதுன்னு காட்ட போறேன். இதுக்கப்புறம் அந்த ருத்ராவை இருக்க மாட்டான், அந்த ஜெய்சிங் சௌகான இருக்க மாட்டான். வாங்க வாங்க, ஷூஸ் வாங்கிக்கங்க, அழகான ஷூஸ் வாங்கிக்கங்க, எல்லாரும் வாங்கிக்கங்க. ஒரு தடவை போட்டீங்கன்னா நீங்க கழட்டவே மாட்டீங்க. வாங்க வாங்க, உங்களோட பழைய ஷூஸ கொடுத்துட்டு புது ஷூஸ வாங்கிக்கங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த ஆஃபர் இருக்கு. நாளைக்கு இதே ஷூஸ நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா காசு கொடுத்து தான் உங்களால வாங்க முடியும். வாங்க வாங்க. இந்த ஷூஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கே. எனக்கு அந்த டைகர் ஷூவா தாங்கல. எனக்கு அந்த wolf ஷூஸ் வேணும். இந்தாங்க, என்னோட பழைய ஷூஸை வெச்சுக்குங்க. வாவ், எனக்கு அந்த கேட் ஷூஸ் வேணும். எனக்கு அது கொடுங்களேன். எனக்கு அந்த டாகி ஷூஸ் வேணும். வாவ், இந்த ஷூஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு. முட்டாள் சன்சிட்டி மக்களே, நீங்க உங்க கால ஷூஸ் போடல, நான் தந்திரமா போட்ட சங்கிலியை தான் போட்டிருக்கீங்க. இதுக்கப்புறம் நான் சொல்றதுதான் நீங்க எல்லாரும் கேட்க போறீங்க. அகடம் பகடம் மக்கடிக்க ஜாலா. இப்ப நான் பண்ண போற மந்திரத்தினால நீங்க எல்லாம் ஆக போறீங்க ஜிங்காலாலா. நீங்க எல்லாரும் வாங்க, எனக்காக நீங்க செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. வாங்க என் பின்னாடி.
பாஸ் நீங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. இவங்க 2 பேரும் ருத்ராவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நிலைமை பார்த்தானா தானா வந்து நம்ம கிட்ட சரண்டர் ஆயிடுவான். யாரும் நிக்காதீங்க, உள்ள போங்க. பாஸ் இப்ப உள்ள எப்படி போறது? நீ எதுக்காக கவலைப்படுற? அந்த ருத்ராவோட நிலைமையை நான் மோசமாக்கலன்னா நான் ஒரு ஷூ மெஜிஷியனே கிடையாது. என்னோட ஆமி எனக்காக வேலை செய்யும். இதுதான் எதிரியோட அரண்மனை. உள்ள போய் கதவை திறந்து விடு. என்ன இது? யார் நீ? வேண்டாம் வேண்டாம். Zibaiska Webreko. Zibaiska Webreko. ஜெய் சிங். நீ என்னோட மேஜிக் வெப்ல கைதாயிட்ட. நீ உள்ள இருக்கிற வரைக்கும் எந்த மேஜிக்கும் வேலை செய்யாத. உன்னால கண்டிப்பா வெளியிலும் வர முடியாது. அடுத்து உன்னோட பேரனுக்கு தான் ஒரு பாடத்தை கத்து கொடுக்க போறேன். ஏன்னா அவன் என்னோட ஸ்டூடெண்ட அவமானப்படுத்தி இருக்கான். Zibaiska body strength. நான் தான் ஷூ மெஜிஷியன். நீ தானே அந்த ருத்ரா? நீ என்னதான் உன்னோட பாடியை டஃப் ஆக்குனாலும் என்னோட இந்த வெப்ப உன்னால கட் பண்ணவே முடியாது. உன்னோட இந்த பாடியால் தானே என்னோட ஸ்டூடெண்ட அடிச்சு தூக்கி போட்ட. இப்ப இதுதான் உனக்கு தண்டனை. நல்லா தொங்க. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்ன ருத்ரா, இப்ப காட்டு உன்னோட வீரத்தை. உனக்குள்ள எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பாத்தியா? அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். மயூரா, வருண், காலையிலேயே வந்திருக்கீங்க. இவங்கெல்லாம் யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. இவர்தான் என்னோட பாஸ். இவர்தான் ஷூ மெஜிஷியன். இவங்க எல்லாரும் என்னோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. இங்க தொங்குறது உன்னோட தாத்தாவும் உன்னோட ருத்ராவும் தான். நல்லா பாத்து. தாத்தா, ருத்ரா. நான் 3 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள எங்க தாத்தாவையும் ருத்ராவையும் விட்டுடுங்க. இல்லன்னா 3. எதுக்கு 3 வரைக்கும் என்ன டைம் வேஸ்ட் பண்ணணும்? மேஜிக் பண்ணணும்னா உடனே மேஜிக் பண்ணணும். வெயிட் பண்ண கூடாது. வாங்க, நம்ம எல்லாரும் கார்டனுக்கு போகலாம். சீக்கிரம் எனக்காக சாப்பாடு ஏதாவது கொண்டு வாங்க. எல்லாரும் என்ன பின்தொடர்ந்து வாங்க. ஏன்பா ருத்ரா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? தாத்தா, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. ருத்ரா, இந்த வேவ்ல என்னோட எந்த மேஜிக்கும் வேலை செய்யல. தாத்தா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் எப்படி வெளியே வரணும்னு முன்னாடியே யோசிச்சுட்டேன். நான் சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பாருங்க. Zibaiska body normalistico.
சபாஷ் ருத்ரா. அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த அற்புதம் எப்படி நடந்துச்சு? அமைதியா இருங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. ருத்ரா, இங்க இருக்கிற இவங்க எல்லாரும் வெளியே போயாகணும். இல்லனா நம்ம அரண்மனையை அவங்க அழிச்சிடுவாங்க. இபைஸ்கா ஜிபைஸ்கா டிசாப்பியரோ. ராம்போ, எதுக்காக இன்னும் சாப்பாடு வராம இருக்கு? கிச்சனுக்கு போனவங்க என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வா. போ. பாஸ், கிச்சன் எடுத்தா தானே பார்க்க முடியும். இங்க கிச்சனே இல்ல பாஸ். எப்படி எல்லாமே காணாம போச்சு? நம்ம எப்படி எல்லாரும் இங்க வந்தோம்? நீ எப்படி எங்களை ஏமாத்தி பிடிக்க நினைச்சி, அதே மாதிரி நான் உன்னை ஏமாத்தி உனக்கே தெரியாம உன்னை இங்க வர வச்சுட்டேன். உன்னோட பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சு. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சா இவங்க எல்லாரையும் சரி பண்ணிடு. அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு போயிடு. எனக்கே தெரியாம இங்க வர வச்சதுனால மட்டும் நீ ஜெயிச்சதா நினைக்காத, புரியுதா? நான் இவங்க எல்லாரையும் சரி பண்ண மாட்டேன். என் கண்ட்ரோல்ல இருக்கிற இவங்க தான் உங்களை சரி பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்கள பாருங்க. இவங்க தான் உங்களோட பாஸோட பார்ட்டிய வீணாக்க வந்திருக்காங்க. அதுவும் நம்மள கஷ்டப்படுத்த வந்திருக்காங்க. அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். வருண், நாம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். நீ எதுக்காக இந்த மெஜிஷியன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? தாத்தா, ருத்ரா, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. சாரி மைரா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பாரு. இந்த ஷூ ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மைரா கேட் மாதிரி பிஹேவ் பண்றா. இவளோட ஷூஸ்லயும் கேட் லோகோ இருக்கு. ஒருவேளை இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஷூ தானா? இந்த மெஜிஷியன் பேரும் ஷூ மெஜிஷியன் தானே? எஸ், இதான் விஷயம். கம் ஆன், வாங்க வாங்க. Zibaiska, boom, chick, chick, boom. ருத்ரா, நான் மேல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இல்ல, என்னோட ஆர்மி. ருத்ரா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நாங்க எல்லாரும் இவனோட கடையில இருந்து ஷூஸ் வாங்கி போட்டோம். அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒண்ணு நடந்துச்சு. நான் கண்டிப்பா இவனை சும்மா விட மாட்டேன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னோட ஷூஸ். ஷூ மெஜிஷியன், இப்போ நீயே சொல்லு,
உன்னை என்ன பண்ணணும்னு சொல்லு. உன்னோட ஷூவெல்லாம் எடுத்துட்டு இங்கிருந்து போறியா இல்ல இன்னும் பார்ட்டி நடத்தணுமா? பாஸ் பேசாம மன்னிப்பு கேட்டுங்க, இல்லன்னா மறுபடியும் போராட்டி எடுப்பாங்க பாஸ். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் செஞ்ச தப்பு என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் யாருக்கும் என் ஷூஸை கொடுத்து நான் கண்ட்ரோல் பண்ண நினைக்கவே மாட்டேன். ஷூ மெஜிஷியன், உங்க ஸ்டூடெண்ட் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. நீங்க உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க. மேஜிக்க நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ண சொல்லுங்க. ஆமா, நீ ரொம்ப சரியா தான் சொல்ற ருத்ரா. இதுக்கப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல மேஜிக்கும் நல்ல விஷயத்தை தான் நான் சொல்லி கொடுப்பேன். நான் இப்ப போயிட்டு வரேன். வா ரேம்போ. ஷூ மெஜிஷியன், எங்க கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க. நாங்க ராம்போ கூட விளையாடணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இவன் எங்க ஃப்ரெண்ட். நீ ரொம்ப நல்ல மனுஷன் ருத்ரா. தேங்க்யூ. ருத்ரா, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். யாராவது என்ன வருண் கிட்ட இருந்து காப்பாத்துங்க. ரங்கிலா கொஞ்சம் திரும்பி பாருங்க. வருண் இங்க தான் இருக்கா. நீங்க எதுக்காக ஓடுறீங்க? என்ன சொல்ற?